பரவாயில்ல. அன்னைக்கு சிவகாமி நினப்புல நீங்க இன்னைக்கு நலந்தானன்றீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மரிமையை வேணும். சரி. அத்தை நினப்புல இருக்காதீங்க. சரி. ஆமா. என் பொண்ணு நினப்புல இருங்க. அத்தை நினப்புல இருந்தது ரொம்ப வாடி போகாதா? வீட்டுல எல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஏன் இப்ப என்ன தப்பாவா சொன்னேன் நானு? ஐயோ வேணாம் வேணாம். இருந்துட்டு போறாங்க. ஏன் இருந்தா என்ன? நாளைக்கு உனக்கு கஞ்சி ஊத்தாத அளவுக்கு நான் செஞ்சுட்டு போல. என் பேர் சிவகாமி கிடையாது. வீட்டுல உட்காந்து இருந்தா அப்ப இங்க என்ன லூட்டி பண்றாங்களோ இதுதான் நான் அங்க பண்ணுவாங்க நினைக்கிறோம்ல. உன்னை விட்டுட்டு போக நினைச்சியாக்கா? என்னை நாடகத்துல இன்னைக்கு சம்பளமே கொடுக்காட்டி பரவாயில்ல. உன்னை அள்ளி வச்ச மூணு தான் எனக்கு வேற. சரி. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே? அப்புறம் நல்லா இருக்கீங்களா தம்பி? அப்புறம் குழந்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன் குழந்தை. என் தங்கச்சி வந்திருக்காளா? காலையில் உனக்கு சோத்துல விஷந்தான் போ. ஆமாம் சரி. அப்புறம் நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடியும். ஆனால் மைக் செட்டுக்காரனே, நீயா என் கண்ணத்தில் கை வச்சிருக்க? நான் வப்பாட்டியை பை கொடுத்த மாதிரி நல்லா நல்லா சோறை உட்காரதை விட்டுவிட்டு ஆள் சிறு வயசு ஆள் அப்படி கலகலன்னு உட்கார. ஆனால் ஆள் அப்படியே பிக் பாஸ்ல வச்சு விஜய் சேதுபதியுமே இருக்கார்ல. யாரு? விஜய் சேதுபதியா? ஆமா. ஆள் அப்படியே சிவகார்த்திகமே இருக்காரு பாருங்க. சூப்பரா ஜம்முன்னு நல்லா ஏத்துங்க. எவ்வளவு சொல்றேன் நல்லா ஏத்தியாமல. அப்புறம் இங்க யூடியூப் சேனல் எடுத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்னென்ன யூடியூப் சேனல் எனக்கு தெரியல. அது நிறைய வந்திருக்கு. நிறையவா? என்ன யூடியூப் சேனலுங்க? விஎஸ்கே எம்கே இறைவா, அப்புறம் விஎஸ்கே மற்றும் எஸ்கேஎஸ் காடமங்கலம் முருகன் யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் என் சார்பாக எனக்கு சப்பா நன்றி. அந்த வணக்கம். ராஜா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் என் சார்பாக எனக்கு சப்பா நன்றி. இந்த வணக்கம். நீ மூடிட்டு உட்காரு. பாட்டு பாட தெரியாதுல்ல. எனக்கு பொதுவாக நீயா பாட போற. உட்காரி கண்டார ஒளி பார்த்தா எனக்கு பாட்டு பாட சொல்லி கொடுக்குறேன். ஆமாம் இங்கே ஆர்கெஸ்ட்ரா தானே வச்சிருக்காங்க. ஆளுல பாரு. சரி உட்காரி மூடிக்கிட்டேன். போலாம் முடிங்க. அதை விட ஒரு நன்றியை சொல்லணும். பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்? எங்கள் அண்ணனுக்கு தான் சொல்லணும். எங்கள் அண்ணனை விட எங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே அவங்க வளர்த்துள்ளனா நான் ஆளாக இருக்க மாட்டேன். இங்கே சிவகாமின்ற ஒரு பேர் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நன்றி. இந்த வணக்கம். எம்கே ஓ முருகா, காரமங்கலம் முருகா, நான் உயிரை கொடுத்து ஆடுறேன். என்ட்ரன்ஸ் மட்டும் இங்க யூடியூப்ல போடாம காரமங்கலத்துல வந்து உன் பொண்டாடி டைவர்ஸ் வாங்க உள்ள என்ன மட்டும் கேளு. சிவகாசி ரதிகே ஏன் உன்னை தான் புண்ணா இருக்கா? என்னம்மா இப்பதான் சொன்னாரு என் மருமை என் மகன் வந்திருக்கு சத்தம் போடும் வைத்தியம் அப்படின்னு. நான் பாட்டுக்கு செவனேன்னு என் தொழில பார்த்துருக்கேன். சரி இப்படி வாயை கொடுத்து புண்ணாக்கிறீங்களே, ரெண்டுல ஒன்னத்தோட வரீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. உனக்கு வெக்கம் இல்லையா? நான் உனக்கு மாமியா வேணும்ட்டேன். இப்படி தொடச்சுக்கோ விடுங்க. ஆனா மாமியாவே விட மாட்டேன்ற நீ. அதேப்பா ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா? ரெண்டுல நீ ஒன்னத்தோட வரியா?
சொல்ல மாட்டேன் ஆப்பா சுட்டு தரேன். நம்ம ஆப்போ போடு. வச்சுக்க வச்சுக்க வா இடுப்புல ஒரு பச்சைக்கிளி பறக்குது வா இடுப்புல. சிதிக்க வா இடுப்புல நீ வச்சுக்க வச்சுக்க வா இடுப்புல ஒரு பச்சைக்கிளி பறக்குது வா இடுப்புல. அமரட்டு பட்டிக்கு ராசா நீ போப்பட்டு மலராத ரோசா அமரட்டு பட்டிக்கு ராசா நீ போப்பட்டு மலராத ரோசா. நீ கும்படத 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 நீ கும்படத கும்படத வாயமன்ற பத்த சரி புடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாவா? ஏன் ஒரேடியா போட்டா சீக்கிரம் டயர்ட் ஆயிருவோமா? முடிஞ்சிருமாக்கம், இழுத்து போடலாமாக்கம். ஐயா பாரு எப்படி பாக்குறாப்ல. உங்கள்ட்ட என்ன பெருசா எதிர்பார்க்கறாப்ல. கட்ட வண்டி கலையாணி கலந்த வண்டி ஆலா பறந்த வண்டி இது ஆடி ஆடி அழிச்ச வண்டி. இதெல்லாம் அழுத்து போகாத கட்டங்க, எத்தனை வந்தாலும் தாங்க. ஆமா அத்தை மிரல்றாப்ல எம்கேஆர். ஏன் கிட்ட வராதேங்கறாப்ல. ஏன் வந்த பண்ணவா பாம்பாட்டி வட்டியில அரண்டு போயிட்டாப்ல. வரட்டும். இன்னைக்கு எம்கேஆரா இல்ல மணப்பாறை சிவகாமியா பார்க்காம விடுறதில்ல. இன்னைக்கு தெரிச்சு அடிச்சு நீ மானாமதுரை ஓடணும். இளையாங்குடி பக்கத்துல உன் ஊருக்கு என்ன ஊரு? அது ஊரு கள்ளிச்சேரி காட்டெருமை. நீ வாட்டுக்கு எருமையா மேய்க்க, நீ தோட நாடகத்தை மறக்கணும். ஆடி கண்டாரோட வெளியில வெறுத்துருவாங்க. இதுக்கு ஒரு கைத்தடி எடுபுடி வேற. அந்த ஆள் முகரக்கட்டைய பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி. இதுக்கு அது வேற கூட்டிட்டு வேற. ஐயோ என் கரக இன்னைக்கு. சரி இருக்கட்டும், பிடிங்க. கட்ட வண்டி கலையாணி கலந்த வண்டி நான் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிந்த வண்டி. கட்ட வண்டி ஒட்டுறமம்மா மாட்டிக்கிட்ட நீ ரமரம்மா. கட்ட வண்டி மாட்டிக்கிட்ட ரமரம்மா. கட்ட வண்டி கலையாணி கலந்த வண்டி நான் தெரிஞ்ச வண்டி. இது நாகரிக அறிஞ்ச வண்டி. ஒட்ட வண்டி ஒட்டுறமம்மா மாட்டிக்கிட்ட. என்னன்னு பாக்குற? எதுவும் தெரியுமான்னு தான் பாக்குறாரு. வேற என்ன? எல்லாம் இங்க கவர் பண்ணி தான் வந்திருக்கேன். ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒதுங்கி நிக்குது கார். ஒதுங்கி நிக்குது காரு. இத பிடிக்க விட்டது ஆறு. ஒதுங்கி நிக்குது கார். காத்தடிக்கிற பம்பு ஒண்ணு நான் தரவா. சத்தியமண்ணு. சத்தியமணியா? என்னது? நான் உனக்கு அத்தைன்னு சொல்லிட்டேன். சரி. நான் சொல்லியுமே காத்தடிக்கிற பம்பு தரேன்றிய. ஐயா உன் பம்புல எல்லாம் காத்தடிச்சு. அப்படிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு வண்டியை எடுத்துட்டு போறீங்க, திடீர்னு முள்ளு குத்தி பஞ்சர் ஆயிருது. சரி, அப்போதைக்கு நீங்க எங்களை தான் தேடி வரீங்க பம்பு அடிக்க. நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. சரியான ஆளு நம்ம ஊர் மேடையில, நம்ம உள்ளூர். எங்க உன் பம்பை காட்டியா பாப்போம். நான் காத்தடிக்கிற இடத்த காட்டுறேன். நீங்க சரியான பொம்பளை. நான் பம்பை காட்டுறேன். சரி, நீங்க உங்க மவுத்த காட்டுங்க. நான் மவுத்த காட்டுறதுக்கே பம்பை பார்த்து தானே சரியா இருக்கான போய் காத்தடிக்க. மவுத்த பார்த்தாலும் நாங்க காத்தடிக்க முடியும், சும்மா அடிக்க முடியுமா? ஐயா இங்க ஏன் மாவுட்டி மண்டை இங்க எதுக்கே வர? இங்க உட்காந்து என்னத்தை பார்க்க போற? நிறைய ஒல்பா ஏறி குதிச்சு வர. சரி இருக்கட்டும். ஒதுங்கி நிக்கிற காரு. ஒதுங்கி நிக்கிற காரு. இதை குடிக்க விட்டது ஆறு. அப்படி ஓடி வர மீனாட்சி
சந்தோஷமாக இருக்கும். அருமையான பக்கம் மேலே அருமையான மைக் செட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நாடகத்துக்கு என்னை அழைத்து வந்த பிறந்தநாள் விழா காணும் முதலாம் ஆண்டு முதல் பிறந்த விழா தானே? ஆமாம். கண்ணன் காயத்ரி இவர்கள் திரு புதல்வனுமான அன்பு தங்கம் செல்லக்குட்டி திரு தம்பி பேர் தெரியாது எனக்கு, ஸ்ரீராம் அவர்களுக்கு இன்று முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு இங்கே மேடைக்கு அழைத்து வந்த வந்துங்க வித்வான் திரு கண்ணன் அவர்களுக்கும், ஹார்மோனிய வித்வான் திரு கலை அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சங்கர் அவர்களுக்கும் என் சார்பில் கலெக்ஷன் நன்றி வணக்கம். ஒன்றும் இல்லை, உங்கள் விருப்பம் போல செய்யுங்கன்னு. ஏன் எம்கேஆர் நான் பெரிய ஆளா? நான் எப்போ கூப்பிட்றேன்னா அப்போ தான் எம்கேஆர் வரணும். எம்கேஆருக்கு பயந்து போகிற ஆள் சிவகாமி கிடையாது. ஐயோ, தெரிச்சு ஓடட்டும் எம்கேஆர். என்ன கொட்டை பின்னாடி அவர் கோச்சர் போகிறாப்புல. நீ கொட்டாய் பின்னாடி போனாலும் சரி, இல்லை நீ எடுத்துகிட்டு வந்த வண்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போனாலும் சரி, நான் அதை பற்றி வருத்தப்பட போகிறதே கிடையாது. வரட்டும் இன்னைக்கு முண்டை. என்ன எம்கேஆர்ன்றிய கேட்குறேன். வரட்டும் இன்னைக்கு மணப்பற சிவகாமியா இல்லை எம்கேஆர்ன்னு பார்த்து தெரிக்க உள்ள கோத்தாமா அவனை வெள்ளடி மோளை வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ஆடி வரேன் பிடிங்க. அண்ணா நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். நான் எவ்வளோ தான் உயிரை கொடுத்து ஆடினாலும் நம்மளை என்ட்ரன்ஸில் போட மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் வீணா நான் போட்டுக்கிட்டு என் மூச்சை கொடுத்து ஆடி கடைசியில் அந்த ஆள் வந்துட்டு கேன்னு கையை தட்டிட்டு போகுது. தேவையா எனக்கு? ஆமாம், எனக்கு கொலக்கட்டை வந்தால் சரிதான், எனக்கு சம்பளம் வந்தால் சரிதே. ஆமாம், எவ்வளோ தான் நான் உசுரை கொடுத்தாலும் சரி என்ட்ரன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா காடாமங்கலம் முருகன்ட்ட சொல்லி சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. வர்ற சம்பளத்தில் பாய் சம்பளம் காடாமங்கலம் முருகனுக்கு தே. அங்கே பாரு மண்டையை குளிக்கிறேன். அப்படி தானேயா? சரி இருக்கட்டும், போடுவாப்புல பிடிங்க. அடி எப்பாவது பார்த்தோம்ல தெரியவில்லை. எப்போது பார்த்து பாடையால தெரியவில்லை. அதேமா பிடிச்சி இழுக்கிறேன் நீ. ஐயோ, அது வேட்டியா? துணி நினைச்சு இழுத்தியா இல்ல வேற நினைச்சு இழுத்தியா? நான் துணி தாங்க இழுத்தேன். உங்க கை போற போக்கே சரியில்லை. நல்ல வேலை வரிய ஒரு டவுசர் போட்டு வந்திருக்க கூடாது. நான் இடுப்புல ஏதோ துண்டு கிட்ட கட்டிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பாவடை கூட அவராம இருக்க சேஃப்டியா இருக்கிறது கட்டலான்னு பார்த்தா இது என்னடி அப்பா. சரி அண்ணே போட வந்துட்டா கட்டியா? வேட்டியாவா கட்ட சொல்றேன்? அங்கிட்டு பாக்குறேன். கட்டியா? நீங்க தோட்டிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கரகமெல்லாம் கிடையாதுங்க. என்ன கரகம்லாம் ஆடுங்க? நான் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தான் ஆடுவேன். நீங்க சேர்ந்தீங்கன்னா கரக டிஸ்கோலாம் ஆடலாம். நீங்க மட்டும் ஊனு சொல்லுங்க. இப்பயே பாவடை கழட்டி போட்டுறேன். என்ன ஏப்பா அதுல அரைப்பாடை தானே கட்டுறாங்க. நான் உள்ள ஒரு அரைப்பாடை கட்டேன். நான் முழு முட்டமா வருவேன் நினைச்சிட்டு இருக்கேன். அடே அப்பா ஓச்சில படம் பார்க்கலான்னு பாக்குறேன். இந்த ஆட்டத்துக்கலான்னு பாக்குறேன். சரி இருக்கட்டும் போலாம். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் உன் புருஷன் தான் பொறுப்பு. நீ என்ன பண்ணுமோ அங்க பண்ணிக்க. சரி அடி அப்பா அது பார்த்தபுள்ள தெரியவில்லை.
மிக சிறந்த முறையில் டான்ஸர் நடிக்கும் மனைவை சேர்ந்த சிவகாமி மற்றும் சிறந்த முறையில் மிருதங்க வாசிக்கும் அன்பு அண்ணார் அந்தோணி அவர்களை பாராட்டி SS ராமு சங்கர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். தாக்கல போடுங்க. சரி, வேங்கை கருப்பையா சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு. அன்பளித்த எனது அன்பு சகோதரர், என் அன்பு தம்பி திரு வேங்கை கருப்பையா ராஜநடிகர் சார்பாக என் சார்பாக கலெக்சப்பன் நன்றி வணக்கம். அன்பளித்த அன்பு சங்கரன் அவர்களுக்கு என் சார்பாக கலெக்சப்பன் நன்றி வணக்கம். நம்மளை கூப்பிட முடியுங்க? கூப்பிடுங்கப்பா. இன்னும் 2 வருஷமா அன்பண்ணன் நம்ம ஏரியாவில் பெட்ரோல் போட்டிருக்காரு. அன்பண்ணன் திரு மரவனூர் பெருமாள் அண்ணன் இங்கே வருகை தந்திருக்கார். பெட்ரோல் பங்க் மேனேஜர் அப்படி சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் எப்போ போனாலும் உங்களை போட்டு விட்டுட்டே இருப்பாப்ல. 2 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. இன்னைக்கு தான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். பார்க்காத ஆளுகளெல்லாம் இன்னைக்கு பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்கே வருகை தந்திருக்கும் அன்பு நடிகர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் என் சார்பாம் என் கலைப்பு சார்பாம் என் சிறந்தாந்த வணக்கம்.